ஹாப்பி பர்த்டே ராஜா சார். இனியும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு மாதிரி என்றைக்குமே நீங்கள் நல்லா இருக்கணும். என்னோட குழந்தைகள் என்னோட ஜென்ரேஷனும் உங்கள் சாங்ஸ் கேட்டு என்ன மாதிரியே இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். அவரோட பெரிய ஃபேன். நான் சின்ன வயசுலேருந்து அவரோட சாங்ஸ் தான் கேட்டு வளர்ந்துருக்கேன். இன்றைக்கி அவரை பார்ப்பேன் நினச்சி கூட பார்க்கல. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ராஜா சாரை பார்க்குறேன். நான் ஒரு நேம் டாட்டாவும் போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு நான் பெரிய ஃபேன். இது போட்டு வீட்டில் திட்டுலாம் வாங்கினேன். வீட்டில் சொல்லவோ கொள்ளவோ டாட்டா போட்டேன். அந்த அளவுக்கு பெரிய ஃபேனு நான். வாய்மொழிந்த வார்த்தை யாவும் காற்றில் போனால் நியாயமா? பாய் விரித்து பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா? தேனிலவு நான் வாழ ஏன் இந்த சோதனை? வானிலவை நீ கேளு கோரும் என் வேதனை. என்னைதான் அன்பே மறந்தாயோ? மறப்பேன் என்றே நினைத்தாயோ? சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. வணக்கம், என் பேர் மணிமேகலை. நான் மயிலாடுதுறையிலேருந்து வரேன். நான் இளையராஜா சார் பார்க்கணுங்கிறதுக்காகவே தான் நான் வந்தேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சார். உங்களை நான் பார்ப்பேன் நான் நினைக்கவே இல்லை. இதனால் என்னால் மறக்கவே முடியாது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உங்களை பார்த்த கொஞ்ச நிமிஷத்துக்கே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி உடம்புலாம் ஷிவரிங்காக ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் பேச்சு சேர்ந்தேன்னா கண்டிப்பாக மயக்கம் போட்டே விழுந்திருப்பேன். இது உண்மையானே எனக்கு தெரிஞ்சிருக்காது. கனவுல இருக்க மாதிரி இருக்கு உங்களை நான் பார்த்தது. ரொம்ப 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 தேங்க்யூ சார். அண்டு உங்கள் சாங்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் சாங்ஸுக்கு வந்துட்டு அதாவது நான் ஒரு 2K கிட்ஸு, ஆனால் எனக்கு வந்துட்டு உங்களோட சாங்ஸ்னு எனக்கு அவ்வளோ ஃபேவரெட்டு. உங்களை பற்றி பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை சார். யூஆர் ஜஸ்ட் உங்களுக்கு வேர்டே இல்லை சார். உங்களை பற்றி இப்போ சொல்கிறதுக்கு வந்துட்டு வேர்டு புதுசாக உருவாக்கணும். தேங்க்யூ சார். இன்றைக்கி ஜூன் 2 ராஜா சாரோட பர்த்டேக்காக வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து இசைஞானி இளையராஜா சாருக்கு வந்து 82வது பிறந்த நாள். வாழ்த்த வயதில்லை. அவரோட பிளஸ்ஸிங் எனக்கு கிடச்சிருக்கு. அவரோட பிறந்த நாளுக்கு இன்றைக்கி எனக்கு அவரோட ஆசீர்வாதம் கிடச்சிச்சு. அவருக்காக நான் வந்து ஒரு 6 லைன் 5 லைன் பாடுறேன். ஏஹே ஓஹோ ஏஹே ஓஹோ தெய்வீக ராகம் தெவிட்டாத பாடல் கேட்டாலும் போதும் இள நெஞ்சங்கள் வாழும். ஹே ஓஹோ செந்தாழம் பூவை கொண்டு சிங்காரம் பண்ணி கொண்டு செந்தாழம் பொட்டு வைத்து சேலாடும் கரையில் நின்றேன். பாராட்டவா சீராட்டவா நீல் நீந்தவா என்னோடு மோகம் தேருமோ? ஏஹே ஓஹோ தெய்வீக ராகம் தெவிட்டாத பாடல் கேட்டாலும் போதும் இளநின். கடந்த 40 வருடமாக திரைப்படத்துறையில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஐயா இளையராஜா சார் கூட பல படங்கள் பணியாற்றியிருக்கேன். ப்ரொடக்ஷன் உதவியாளர் என்பதனால ரொம்ப பேருக்கு என்னை வந்து தெரியாது. என்ன பெத்த ராசா அந்த படத்தில் தான் முதல்ல ராஜா சார் கூட திரைப்படத்தில் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதன் பிறகு பல படங்கள் பணியாற்றியிருக்கேன். வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஐயா இளையராஜா அவர்கள் கூட ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு பல நாள் கனவு, பல நாள் முயற்சி, அது இன்றைக்கு தான் நிறைவடைஞ்சிருக்கு. எனது நண்பர் வேலுன்ட்டு ஐயாவுக்கு பர்சனலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவரோட இசையில் நான் வந்து பணியாற்றினது இன்னமும் என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகளாக இருக்குது. நான் ஒரு கவிஞராக, ஒரு கதையாசிரியராக, ஒரு எழுத்தாளராக தான் பல பேருக்கு தெரியும். ஆனால் இளையராஜா சாருக்காக என்னோட ஜிஎம்பி மாயவரம் வாசனைங்கிற யூடியூப் சேனலில் ஒரு பாடலையே எழுதி இசையமைச்சு ஸ்ரீகாந்த் தேவா அவங்களோட மனைவி ஃபெஃபி மணி அப்படிங்கிறவங்கள பாட வச்சுருக்கேன். இளைய ராஜாவே இனி வரும் ஜென்மத்துக்கும்
உனக்கென வாழ்ந்திடுவேன் உன்னிடலாக இருந்துருவேன் அப்படிங்கிற ஒரு பாடல். அது கூட வைரல் ஆகலை. இருந்தாலும் இன்னைக்கு இந்த நாள் வந்து எனக்கு மறக்க முடியாத நாள். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் வெவ்வேறு மனிதர்களை சந்திப்போம். ஆனால் ஐயா இளையராஜா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவங்களோட இந்த பிறந்தநாளில் நானும் வந்து வாழ்த்து சொல்லி அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அதுவே மகிழ்ச்சி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இளையராஜா ஐயா அவர்களுக்கு. நன்றி அப்துல்லா.